ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு வாரம்னு இந்த வார்த்தை சொல்லலாம். மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்குள்ளான இந்த வாரத்தில் 4, 5, 6 என்று சொல்லப்படக்கூடிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்க, 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்த உச்சமாக இருப்பது என்பது ஒரு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வாகன யோகம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல யோகம், அம்மா கிட்ட இது வரைக்குமே எதுவும் ஒரு ஆதரவான பதில்கள் இல்லாதவங்க, அம்மானால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் போன்றவைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அனுமதி கொடுக்கல அப்படி இப்படி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒரு சிறப்பு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரம் முழுவதுமே ராசிநாதன் பரிவர்த்தனையில் இருக்க, ராசி சுபத்துவமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். அதை விட மேல உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி அடுத்த வாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். அவர் பொருளாதார நிலைமைகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ல் குரு 11ல் சனி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இப்போது உருவாக இருக்கிறது. இன்னொன்று சொல்லிடலாம், 2, 5 குடையவர் என்று சொல்லப்படக்கூடிய புதன் இதனாலுக்கும் ஒரு நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்தவர் எல்லா அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து 6ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அப்படியே இதில் வந்துடுறார். நல்ல அளவில் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். நீச்சபங்க ராஜயோகம் முழுக்க விலகி அப்படியே பெரும்பாலும் விரைய அமைப்புகளில் வரக்கூடியது. பலவீன அமைப்புகளிலிருந்து புதன் பலமாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பம், வேலை, தொழில் அமைப்புகளில் நல்லவைகளை கொடுக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்தவங்க, கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருந்தவங்க, காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான தன்மைகள் கிடைக்க இருக்கின்றன. பொருளாதார பற்றாக்குறை நீங்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இருக்கும். பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக 40, 50 வயதுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே யோகம் தரக்கூடிய நல்ல அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த வாரம். மே மாதம் 5ஆம் தேதி வரையில தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலான இந்த வாரம்.